Hi friends, welcome back to Design Travel. So session 6ல நம்ம manipulating sketches பற்றி பார்ப்போம். Manipulating sketches அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ட்ரா பண்ண ஸ்கெட்சை வந்து நம்ம கட் பேஸ்ட் ஒரு மூவ் இந்த மாதிரி பண்ணி நம்ம இன்னொரு ஸ்கெட்சை க்ரியேட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். ஸோ சிம்பிள் லைக் மாடிஃபைங் மாதிரி. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வித்தின் த ஸ்கெட்ச் ஆர் அவுட் சைட் த ஸ்கெட்சை பண்ணலாம். ஸோ ஒரே ஸ்கெட்சில் ட்ரா பண்ணலாம், அதர்வைஸ் இன்னொரு ஸ்கெட்சில் போய்ட்டோம் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் கால்ட் மேனிப்புலேட்டிங் ஸ்கெட்ச். அங்கே சாஃப்ட்வேர்க்குள்ளே போகலாம். ஸோ சாஃப்ட்வேரில் நியூ பார்ட் சாலிட், உங்களுக்கு தேவையான நேம் எடிட் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே. உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸில் ஆல்ரெடி நான் ஸ்கெட்ச் மாடல் க்ரியேட் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆன் வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஓப்பன். இதில் மேனிப்புலேட் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே. ஸோ இதை வந்து நம்ம எடிட் டெஃபினிஷன் கொடுத்து காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் கிளிக் த ஸ்கெட்சு, அப்புறம் எடிட் டெஃபினிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கெட்சோட எடிட் ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கட் பேஸ்ட் ஆப்ஷன்லாம் வரும். ஸோ இதை நான் கட் கொடுத்துக்கிறேன். ஸோ கட் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல பொசிஷன் பண்ணணுமோ அந்த இடத்துல ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து அப்பர் ரைட் கார்னர் அங்கே ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த லொக்கேஷன் வேணுமோ அங்கே பிக் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா அதில் ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக ஓப்பன் ஆகும். அப்புறம் இதில் வந்து எக்ஸ் ஹேண்டில், ஸோ லொக்கேஷன் பார்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எக்ஸ் லொக்கேஷன் பார். ஸோ இதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸ். இது உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அதை ரைட் கிளிக் கொடுத்து ட்ராக் பண்ணி பொசிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இது வந்து ரொட்டேட் பார். ஸோ இதை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பொசிஷனில் வேணுமோ அதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆங்கிள், எவ்வளோ டிகிரி சொல்லிவிட்டு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். அந்த ரெஃபரன்ஸ் ஹேண்டில் வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் தென் ஸ்கேல். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை ஸ்கேல் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கிளிக் ஓகே. ஸோ நான் இதே ஸ்கெட்சை வந்து ஆப்போசிட் சைடில் பேஸ்ட் பண்ண போகிறேன். அகெயின் ஸோ லோவர் லெஃப்ட் குவாட்ரண்ட் ரைட் கிளிக் கொடுத்து அகெயின் உங்களுக்கு அந்த ஸ்கெட்ச் க்ரியேட் ஆகும், பேஸ்ட் ஆகும். ஸோ இதை நான் அந்த லொக்கேஷன் பாரை வந்து பர்டிகுலர் பொசிஷனில் சூஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ண போகிறோம். இதில் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறேன் 90 டிகிரி. ஸோ எந்த ஆங்கிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் மைனஸில் இருக்கா இல்லை ப்ளஸில் இருக்கா அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டிகிரிஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் தென் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஸ்கேல் மாற்றினேன், சேஞ்ச் பண்ணுறேன். தட் இஸ் 0.5. இது ரெண்டு எண்டையும் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன வியூ வேணும், டேட்டம்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஹிடனும் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் நீங்கள் சூஸும் பண்ணிக்கலாம். கிளிக் ஓகே. ஸோ இப்போ நான் அந்த ரெண்டு எண்டையும் நான் கனெக்ட் பண்ண போகிறேன் த்ரூ லைன் டேஞ்சன்ட். ஸோ லைன் டேஞ்சன்ட் ஆல்ரெடி நம்ம இது ஆல்ரெடி டூல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு டேஞ்சன்ஸையே நம்ம கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். தென் அடிஷ்னலாக இருக்கிற லைன்ஸை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். டெலிட் செக்மெண்ட் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஸ்கெட்சை வச்சு ஒரு நியூ ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பை யூஸிங் கட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதை நம்ம 3Dயாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். புதுசாக ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.